ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பீட்டா ப்ரீடிங் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு டப்பில் இந்த மாதிரி மைக்கா பேப்பரையும் ஆல்மண்ட் லீஃப் இலையும் போட்டுட்டு மேலையும் ஃபீமேலையும் இதே மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சு தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேல் அழகாக பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கோம். பபுள் நெஸ்ட் கட்டினதுக்கப்புறம் பபுள் நெஸ்ட் கலையாமல் ஃபீமேலை மட்டும் ரிலீஸ் பண்ணி விடுங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரீடிங் சக்ஸஸ் ஆயிரும். ஃபீமேலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபீமேல் எவ்வளோ அழகாக பபுள் நெஸ்ட்டு போய் பார்க்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம இந்த டைமில் நம்ம ஃபீமேலுக்கும் மேலுக்கும் ஃபீட் பண்ணணுன்னா பண்ணிடலாம். நான் கொஞ்சோண்டு பிளட் பாம்ஸ் மட்டும் கொடுத்தேன். ரெண்டுமே அழகாக ஃபீட் எடுத்துச்சு. ஏன்னா நம்ம இன்னொரு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் நிறையா எக்லே பண்ணோம். அதனால் நம்ம இப்போவே முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்ணிடணும். நான் என்னோடய மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ட்ரை பிளட் பாம்ஸ் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக 24 மணி நேரம் கழித்து நம்ம டப்பை திறந்து பார்த்தோம்னா ஃபீமேல் நிறைய எக்லே பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பபுள் நெஸ்டி கீழே இருக்கிறது எல்லாமே எக்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 200 எக்ஸுக்கு மேலே இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃபீமேலை செப்பரேட் பண்ணிடணும். நான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் கிளிப்பு தான் இது. நம்ம மேல் இப்போ தான் அதை ஃபெர்டிலைஸ் பண்ணிகிட்ருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பபுள் நெஸ்ட்டுக்கு மேலே லைட்டாக சின்னதாக ஃப்ரைஸ்லாம் ஓடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், பாருங்கள் தெரியும். ஃப்ரைஸ்லாம் ரொம்ப குட்டியாக இப்போ தான் ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 24 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா எல்லா ஃப்ரைஸுமே ஹேட்ச் ஆகிரும். நாம் இந்த டைமில் மேலே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா மேல் பயந்து போய் எல்லா ஃப்ரைஸையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இந்த கிளிப் எடுக்கும்போது கொஞ்சம் காற்று அடிச்சிட்டு அந்த டைமில் பபுள் நெஸ்ட்லாம் கொஞ்சம் கலைஞ்சிட்டு ஃப்ரைஸ்லாம் எப்படி ஓடுது பாருங்கள். இந்த தப்பை நீங்களும் பண்ணிடுறாங்க. ஏகப்பட்ட ஃப்ரைஸ் இருக்குது. இன்னொரு 24 மணி நேரத்தில் இந்த ஃப்ரைஸ் எல்லாமே ஃப்ரீ ஸ்விம் ஆயிரும்.